சார் தெரியாமல் தான் கேட்குறேன், தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே ஆளுநருக்கு அறிவு சுருங்கி போயிடுமா, இல்லை ஆரம்பத்துலேருந்தே ஆளுநர் இப்படிப்பட்ட ஆளுநராக தான் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருக்கிறா? ஊரே சொல்லுது, நாடே சொல்லுது, ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? அதுதான் ஜெயிச்சுட்டா அப்படியேடா. அவரை தவிர வேறு யாரா இங்கே வந்து உட்காந்து அவர் ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு ஆளுநர் நினைக்கிறாப்புலன்றாங்க. ஆளுநருக்கு அந்த அவசியமே கிடையாது. ஆனால் வேறு எவனுக்கோ ஒரு அதிசயம், அதை ஆளுநரை இங்கே வச்சு அவன் ஆட்டி படைக்கிறான். அவன் தான் ஆட்டி படைக்கிறான். ஆளுநருக்கு என்ன சார் வந்துச்சு? எவன் ஆண்ட ஆளுநருக்கு என்ன இப்போ? ஆனால் அதை பற்றி இங்கே ஒரு பயிலும் பேச மாட்டேன்றாங்க. இன்ஃபேக்ட் பாதிக்கப்பட்டவங்களையே அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது அவங்களுக்கு. அவங்க வேறு எங்கேயோ போயிட்டாங்க. திடீர்னு எப்படி இந்த அதிமுக திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பயங்கரமாக வைரல் ஆச்சோ, தாவேக்கா எம்எல்ஏக்கள் ராஜினாமா. நீ ராஜினாமா பண்ணுறதுனா முதல்ல பதவி ஏற்கணும். அதுக்கு தான் இங்கே பெரும்பாடாக இருக்குது. பதவி ஏற்றாத்தான் நீங்கள் எம்எல்ஏ. அது வரைக்கும் ஜெயித்த ஒரு வேட்பாளர் தான், எம்எல்ஏக்கள் கிடையாது. போயிட்டு அங்கே சட்டப்படி எம்எல்ஏக்கள் கிடையாது. அன்லஸ் அண்ட் ஆனால் இப்போ இந்த கான்வாயை என்ன காரணம் சொல்லி திருப்பி வாங்கினாங்க. அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் இன்னும் ஆகலை. அவர் ஜெயிச்ச கட்சியுடைய ஒரு வேட்பாளர், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அதை திரும்ப ரிட்டர்னு வாங்கிட்டாங்க. இப்போ இந்த எம்எல்ஏக்கள்லாம் ராஜினாமா. நானும் நைட்டு பூரா தேடி பார்க்குறேன், எங்கடா இந்த நியூஸ் அஃபீஷியலாக எங்கேருந்தாச்சும் நியூஸ் வந்திருக்கா, வேறு எவனாச்சும் எடுத்து சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு பையன் நியூஸை போடல. எந்த இடத்துலையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. ஆனால் சோசியல் மீடியா பூரா தாவேக்கா எம்எல்ஏக்கள் ராஜினாமா. ஐயா நல்லது, ஆக்சுவலி இப்படித்தான் சொல்லி அவங்கக்கிட்ட சண்டை செய்யணும். ஆனால் அந்த ராஜினாமாவுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்கள், எனக்கு அதை கேட்டு தான் காதுக்குள்ளே எதையோ விட்டு ஆட்டின மாதிரி இருந்துச்சு. ஏன்டா ராஜினாமா பண்ணுறவன் என்ன சொல்லி ராஜினாமா பண்ணணும்? ஐயா நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், பெரும்பான்மையான இடத்துல ஜெயிச்சிருக்கோம். அதை தனிப்பெருங்கட்சியாக நாங்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கோம். அதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஆல்ரெடி எஸ்ஆர் பொம்மை வழக்கில் இருக்குது. அதுபடி எங்களுக்கு ஆட்சி வேலை என்ன? எங்களை ஆட்சியை உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஒரு வேளை நிரூபிக்க தவறிட்டால் அதுக்கப்புறம் நீ நினச்சதை நடத்திக்க, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போ எங்களுக்கு நீ பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிற, இப்படி வைக்கல அப்படின்னா நாங்கள் ஒட்டுமொத்த, அதாவது ராஜினாமா பண்ணுறது கிட்டத்தட்ட அந்த நம்ம ரேஷன் கார்டு இருக்குல்ல, அந்த ரேஷன் கார்டு எனக்கு வேண்டாம், இங்கே எனக்கு வாழ தகுதி இல்லை, என்னால் வாழ முடியலை, இந்த சரணாய நாட்டில் என்னால் இருக்க முடியலன்னு சொல்லி ரேஷன் கார்டை திருப்பி கொடுப்பாங்க இல்லை, அந்த எஃபெக்ட் தான். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 1-2 எம்எல்ஏனா பரவாயில்ல, ஒட்டு மொத்தமாக 108 எம்எல்ஏனா அது வந்து கண்டிப்பாக பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ இங்கே ஆளுநர் செய்கிற வேலையை ஆல் ஓவர் இந்தியா எவனுக்குமே பிடிக்கலை. அவங்க ஏதோ ஒரு காரணம், உள்நோக்கத்தோடு, ஆளுநர் ஒரு உள்நோக்கத்தோடு தான் இருக்கார். அந்த உள்நோக்கம் என்னன்றது அப்புறமா சொல்கிறேன். அதில் என்ன ஒரு பெரிய அஜெண்டா ஆளுநருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல இவங்க ஆட்சியை அமைக்கணும். அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு. அந்த டாஸ்க்குக்காக ஆளுநர் எந்த பார்டருக்கு வேணாலும் போகிறதுக்கு தயாராகிட்டாப்புல. ஆனால் இங்கே இருக்கிறவங்க நேரடியாக இப்போ யாரை எதிர்க்கணும்? பதவி ஏற்ப பண்ண விடாமல் தடுக்கிற ஆளுநரை, அதை பண்ண நினைக்கிற பாசகவை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அவங்க இல்லைன்னு இப்போ இதுக்கும் இதுக்கும் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு தான் அடுத்து வர்றேன். அவங்க என்ன சொல்லி ராஜினாமா பண்ணுறாங்கன்னா, ஒருவேளை அதிமுகவும் பாசகவும் அதை கூட்டணி அதிமுகவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம். இது என்ன புது காமெடியாக இருக்குது? எப்போலேருந்து இதுக்கெல்லாம் கிளப்பி எடுத்தீங்க? நியாயமாக அது பண்ண முடியும். ஆக்சுவலி அதை பண்ணுறதை மக்கள் ஏற்கலை, அதை நல்லா தெரிஞ்சுங்க. அது மக்களுக்கும் பிடிக்கல. மக்கள் தீர்ப்பை ஒன்று தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எங்களுக்கு இவங்க 2 பேர் மேலேயும் இந்த முறை எங்களுக்கு வந்து வேண்டாம், இவங்களை தாண்டி இன்னொரு ஆள் இருக்குது, அவர் கையில் நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் பார்க்குறோம். உண்மையிலே மக்கள் கொடுத்த தீர்ப்பு. மக்கள் எங்களை தான் ஆள சொல்லியிருக்காங்க. அது முதல்ல தப்பு. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு மட்டும்தான் மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க, இந்த பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு கொடுத்தவங்க முழுசாக கொடுக்கல, அதை வேற தெரிஞ்சுங்க. நீங்கள் ஜெயித்தது 108. அந்த 108லையும் தனிப்பெரும்பான்மையாக ஜெயிக்கல. ஒத்த ஓட்டில் ஜெயித்த தொகுதியெல்லாம் இருக்குது, ஒரே ஒரு ஓட்டு. அந்த ஓட்டில் அவ்வளோ டஃப் இருந்திருக்கு.
5 ஓட்டு 100 ஓட்டு 1000 ஓட்டு சரிக்கு சமம். ஐயா நீங்கள் செஞ்சது சாதனை தான், அதை யாரும் இங்கே மறுக்கலாம் இல்லை. அதை நான் உண்மையிலே எதிர்பாராத ஒரு திருப்பம். உண்மையிலே இந்த ஒரு சேஞ்சு தமிழ்நாட்டுக்கு வேணும். ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் எங்கள் அண்ணனை நம்பியிருக்காங்கன்றீங்க பற்றியெல்லாம், உங்கள் அண்ணன் மேலே நம்பிக்கை வச்ச அதே அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் அதை விட கூட மற்ற 2 கட்சிகள் மேலேயே வச்சுருக்கிறாங்க, என்ன தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இப்போ நீங்கள் இவ்வளவு பாடுபடுறீங்க. மக்கள் தீர்ப்பை மதிக்கலை. மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் அதிமுக திமுகவிற்கு நியாயமாக என்னடா பேசணும்? மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் ஆளுநர் நடந்துக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதிக்காமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க தான் இந்த எல்லா இது குழப்படிக்கும் காரணம். இப்போ இத்தனை ஐயா மேற்கு வங்கத்தில் போயிட்டாங்க, நாளைக்கு பதவியேற்பு விழா அங்கே போகுது. இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் ஆளுநர் பிரச்சனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆளுநர் இது இருந்தால் தான் உன்னைய உள்ளே விடுவேன். எல்லோரும் இந்த இப்போ கிளம்பிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பாசக கிளம்பிருச்சு. ஆளுநர் சொன்னதில் என்ன தப்பு? ஏன் சில நேரத்தில் இந்த திமுக காரங்களும் கிளம்பிட்டாங்க. வழக்கறிஞர் ஒருத்தர், அவர் பேர் மறந்துட்டேன், அவரும் சொல்லிட்டார் ஆளுநருக்கு அந்த உரிமை இருக்குது. உரிமை இல்லை, ஆளுநருக்கு இருக்கிற உரிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லையாரா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆளுநருக்கு ஒரு உரிமை இருக்குது, தமிழ்நாட்டு மக்கள் அப்புறம் எதுக்கு அங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டா? பேசாமல் ஆளுநர் ஓட்டு போட சொல்லியிருக்கலாம்ல. அவருக்கு இஷ்டப்பட்ட கட்சியை தேர்ந்தெடுத்து அவர் உட்கார வச்சுட்டு போயிடலாம்ல. எதுக்கு நாங்கள் எதுக்கு இவ்வளோ செலவு, எதுக்கு இவ்வளோ பரபரப்பு, இவ்வளோ பிரச்சாரம் வேர்க்க விறுவிறுக்க போனாங்க, மக்கள் மனசில் போய் இடம் பிடிச்சாங்க, அவங்க போயிட்டு ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் சார் ஆளுநர் இங்கேருந்து பசை பிடிச்சி போனாரா? ஆளுநர் கால் கடுக்க நின்று போய் ஓட்டு போட்டாரா? சாயங்காலம் தலை தெறிக்க போய் ஓட்டு போட்டாரா? ஓட்டு போட்டதெல்லாம் இவங்க. அப்புறம் இவங்க சொல்கிறது தானே ஆளுநர் கேட்கணும். உங்கள் வேலை என்ன சார்? வேலை என்ன அதை சொல்லுங்கள் முதல்ல. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடல. கரெக்டு தானே? இதை கேட்க வேண்டியது நீ எங்கே கேட்கணும்? அங்கே போய் நின்று கேட்கணும். அங்கே போயிட்டு ஆளுநர் மாளிகையில் போய் நின்று கேட்கணும், ஆளுநர்கிட்ட போய் கேட்கணும், டெல்லியில் போய் நின்று கேட்கணும், கோர்ட்டில் போய் நின்று கேட்கணும். அதை விட்டுட்டு இவங்க ஆட்சி அமைக்கக்கூடாது. ஏன் இவங்க ஆட்சி அமைக்கக்கூடாதுன்ற அவங்க பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அவங்கள்ட்ட அதாவது பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ அதை நிரூபிக்க ஆக்சுவலாக அந்த ஆள் அந்த ஸ்டாண்டில் உட்காந்து என்ன அப்படின்னா கிடைக்காது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஆனால் 100%. ஆனால் எனக்கும் என்னமோ இதெல்லாம் ஒரு கூட்டுச்சதி மாதிரி தான் தெரியுது. இது ஒன்றும் அவ்வளவு சீக்கிரம்லாம் மக்களை முட்டாளெல்லாம் ஆக்கிட முடியாது. ஆனால் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. அதான் இதை வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்ன நரேட்டிவ்? இதை தடுக்கிறது திமுக தான், இதை தடுக்கிறது அதிமுக தான், அதிமுக ஆட்சி அமைக்க. அதே மாதிரி ஐயா எடப்பாடியும் வந்துட்டார், அந்த முடிவுக்கு வந்துட்டார். ஒருவேளை திமுக ஓகே அப்படின்னு மண்டே ஆச்சுன்னா உடனே போயிட்டு சிஎம் சீட்டில் உட்காந்துருவார் போல். ஆளுநர் அதுக்கு ரெடியாக இருக்காப்புல. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இப்போ இங்கே இந்த இடத்துல உண்மையிலே சண்டை போட அந்த கழகத்தை மூட்டி விடுறது, பிரச்சனையை கிளப்பி விடுறது, தமிழ்நாட்டை ஒரு மாதிரியான நிலைமையில வச்சுருக்கிறது யார்? எங்கே யாரை போய் கேட்கணும்? நீங்கள் யாரை போய் ஏறி விழுந்து அடிக்கணும்? யார் மேலே பழி போடணும்? யாரை காரணம் காட்டணும்? யாரை கை காட்டணும்? இதெல்லாம் இருக்குல்ல, பேசிக்கான விஷயம் இது. இந்த விஷயம் சாதாரணமாக அரசியலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல என்ன பிரச்சனை, யார் பிரச்சனை பண்ணுறா, யார் கொலைப்படி பண்ணுறா, யார் இந்த இடத்துல குளிர்காய நினைக்கிறா, யாருக்கு இதனால் ஆதாயம். கண்டிப்பாக இதை மீறி திமுகவோ அதிமுகவோ மேலே வந்துச்சுன்னா மக்கள் கண்டிப்பாக ஒரு அதிருப்திக்கு போயிடுவாங்க சார். அதான் இவரை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க, எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இவர் ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைச்சா தானே சார் தெரியும். ஆட்சி அமைச்சா தானே இது நல்லதா கெட்டதா, இதை கூட சேரலாமா சேரக்கூடாதா, இதை வச்சுக்கலாமா, நல்ல டிசிஷன் எடுத்துருக்கோமா இல்லையா, கேப்பபிளாக இல்லையான்றது அது ரன்னிங்கில் இருக்கும்போது தான் தெரியும். டெஸ்ட் ட்ரைவே பார்க்காம வண்டியை மட்டும் நல்லா பார்த்துட்டு இது ஓடும் ஓடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் இங்கேயும் தமிழ்நாட்டில் எந்த கட்சி முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு சார்? கிளம்பி வந்துட்டாங்க சார். அங்கே சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு லாயர் பதவி ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி கேஸு போட்டிருக்காப்புலையா. அதே மாதிரி இங்கே சிவசேனாவோட சிவசேனா கட்சி இங்கே மாநிலத்தில் இருக்கானன்றதே தெரில. அது போயிட்டு கோர்ட்டில் இவர் பதவி ஏற்கக்கூடாது. யாரா நீங்கள்லாம்? எங்கேங்கிற வரைய இவர் அதான் இங்கே இருக்கிறவங்க இங்கே எடுத்த டிசிஷனை எங்கேயோ இருக்கிறவங்க உட்காந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போடுற அளவுக்கு அவனுக்கு இங்கே என்ன ரைட்ஸ் இருக்குது? முதல்ல ஆளுநருக்கு முதல்ல ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆளுநருக்கு ரைட்ஸே கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அவங்க ஏதோ ஒரு பெரிய அஜெண்டாவில் உட்காந்துருக்குறாங்க சார். ரொம்ப பெரிய அஜெண்டா, ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. அதுக்கு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் தயவு செய்து துணை போயிடாதீங்க. எல்லாரும் யாரும் இப்போ தாவேக்காவுக்கு எதிராக இல்லை. ஆனால் தாவேக்கா ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குல்ல. அவங்க சொல்கிற நேரத்துக்கு நீ போயிட்டு நாளைக்கு பேங்க்கில் லோனாக எடுக்கிற, போயிட்டு அப்புறமா வா, இன்னொரு நாளைக்கு வா,
நம்ம பார்த்துக்குவோம், இப்போதைக்கு ஆள் இல்லை, மேனேஜர் இல்லை, காரணமாக சொல்கிற பெரும்பான்மை இல்லை. பெரும்பான்மை உங்ககிட்ட எதுக்கு நான் கொண்டாந்து நிப்பாட்டணும்? உன் வேலை என்ன? அதை முதல்ல கேட்க வேண்டியது தானே. அந்த இதுக்கு போய் சண்டை செய்ய வேண்டியது தானே. அதை போய் சார் ஆளுநர்கள் இப்படித்தான் இருப்பா, தமிழ்நாட்டுக்கு வர்ற ஆளுநர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, அல்லது இப்படி இருக்க சொல்லி தான் அவங்களுக்கு இண்டிகேஷன் வரும், அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியலை பார்க்கலையா? லாஸ்ட் 5 வருஷம் கவர்னர் கூட அப்படியே ரொம்ப கொஞ்சம் கொலாவனாயில்ல, ரொம்ப அப்படி இல்லை, சந்தோஷமாக கொடுத்து நடத்தணுமா என்ன? தமிழ்நாடு சட்டசபையும் ஆளுநர் மாளிகையும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சா? எப்போ ஒன்றுக்கு ஒன்று கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்துச்சு. நீ என்னடா பேசுகிறது, நான் என்னடா சொல்கிறது, நீ சொல்கிறதெல்லாம் நான் பேச முடியாது, நான் பேசுகிறதெல்லாம் நீ தான் கேட்கணும். இது எல்லாமே அவங்களுக்குள்ளே நடந்தது. ஆனால் அது அத்தனைக்கு இப்போ மீறி அல்டிமேட்டாக போய்ட்டு அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நடந்தது. ஆனால் இப்போ வரப்போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துலேருந்தே புடியை இறுக்கி பிடிச்சணுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. நல்லா பார்த்து அப்புறம் இந்த தாவேக்கா ராஜினாமா இங்கே தைரியம் வந்து அப்போ பண்ணால் யாருக்கு நட்டம்? முதல்ல அதை கேளுங்க, பண்ணால் யாருக்கு நட்டம்? தாவேக்காவுக்கா இல்லை பாசகவுக்கா இல்லை திமுகவுக்கா? யாருக்கு நட்டம்? தாவேக்கா. அதான் எந்த எலெக்ஷன் எங்கே எலெக்ஷன் வைப்பாங்க, இப்போ இருக்கிற அந்த எம்எல்ஏக்கெல்லாம் அப்படியே உட்காந்துருவாங்க. இருக்கிற நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ராஜினாமா பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மறுபடியும் கொண்டு வருவாங்க. என்ன பண்ணுவியா? இல்லாட்டி ரீஎலெக்ஷன் தான் நடக்கும். அதுக்கான வேலையை தான் இப்போ எல்லாருமா சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படியா ரீஎலெக்ஷன் பண்ணி எதையாச்சும் ஒன்று செஞ்சு விட்டணும். ஆனால் இந்த சமயத்தில் ரீஎலெக்ஷன் நடந்துச்சுன்னா அது தாவேக்காவுக்கு நல்லது, தாவேக்காவுக்கு நல்லது. அது எந்த அஜெண்டாவில் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அங்கே தான் சந்தேகமே. 2 பேரும் கூட்டு சேர்த்துட்டு இந்த வேலையை மறுபடியும் சம்பந்தமே இல்லாமல் திமுக மேலே பழியை போட்டு திரிகிறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்புன்னு போக தான் தெரியும். இந்த போக்கு சரி கிடையாது. எங்கே நம்மளை அடிக்கிறானோ, எவன் நம்மளை அடிக்கிறானோ அவனை தான் இழுத்து போட்டு அடிக்கணுமே தவிர, எவன் நம்மளை விட்டு விலகி போகிறேன், அதாவது ஓரமாக நிற்கிறானோ அவனை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அவங்க அது பழகிட்டாங்க, அதை அப்படியே கண்டினியூவும் பண்ணுறாங்க. பார்த்துக்க.